ஹாய் வீவர்ஸ், நான் உங்கள் ஷெஃப் மால்குடி கவிதா. இது உங்களுடைய ஃபேவரட் ஷோ உங்கள் கிச்சன் எங்கள் ஷெஃப். இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு நான் சொல்லணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? பின்னாடி பார்த்தா தெரியல, குழந்தைங்க கூட தான் கூத்தடிச்சிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி வந்துட்டு என் கூட யார் சமைக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெர்லின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைக்காலஜிஸ்ட்டு. இவங்க வந்துட்டு அதுவும் எக்ஸ்க்ளூசிவாக கிட்ஸுக்கு சைல்டு சைக்காலஜிஸ்ட்டு. இந்த ப்ளே ஸ்கூலில், அதாவது மேரி ப்ளே ஸ்கூலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரோல்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ரொம்ப பெருசு. குழந்தைங்க கிட்ட இருக்கிற திறமையை வந்துட்டு மனோரீதியாக, அதாவது வெறும் குணரீதியாக மட்டும் இல்லாமல் மனோரீதியாக அவங்கள அலசி ஆராய்ஞ்சு அந்த குழந்தைங்களுக்கு இருக்கிற திறமையை வந்துட்டு வெளியே கொண்டு வர்றாங்க. அவங்க என்ன கேட்டிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க கிட்ட இருக்கிற டேலண்ட்டை வந்துட்டு நம்ம கண்டுபிடிச்சி பண்ணுறோம் இல்லையா, அவங்களுக்கு வந்துட்டு ஆரம்ப காலகட்டங்களில் தேவையான எனர்ஜி, ப்ரோட்டீனு, விட்டமின்ஸ், அவங்களுடைய மெமரி பவர், இது எல்லாத்தையுமே பூஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ஹெல்த்தியான ரெசிபி எங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும். நாங்கள் சமைக்க மாட்டோம், உங்கள் கூட நீங்கள் தான் ரெண்டுமே சமைக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி ஏன் கூட மெர்லின் தான் சமைக்க போகிறாங்க. வாங்க போய் பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் மெர்லின், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். மெர்லின் வந்துட்டு நிறைய விஷயங்களுக்காக வந்து நிறைய பேர் வர சொல்லி வற்புறுத்தி இருந்தா கூட நீங்க வந்துட்டு ஒரு நல்ல விஷயத்துக்காக கேட்டிருந்தீங்க இல்லையா? எப்படி உங்களுக்கு இந்த ஐடியா வந்தது? ஆக்சுவலாக வந்து குழந்தைங்க இந்த டைமில் வந்து ஜங்க் ஃபுட் சாப்பிட்டு வந்து அவங்களோட ஹெல்த் இஷ்யூ வருது இல்லையா? இன்னொன்று வந்து உங்களோட ப்ரோக்ராம்ஸ் வந்து நாங்கள் பார்த்துருக்கோம், டிவிலையும் சரி யூடியூப்லேயும் சரி. பார்த்ததுனால வி ஃபெல்ட் ஆக்சுவலி எங்களோட குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபுட் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபுட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட் எப்படி வீட்டிலே இருந்து செஞ்சு கொடுக்கலாம், கடையில் வாங்கி செய்யாமல் அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் உங்களுக்கு மெயில் பண்ணோம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். நல்ல விஷயம். கண்டிப்பாக உங்கள் சார்பாக வந்து நிறைய பேருக்கு வந்துட்டு அந்த இது வந்துருக்கு. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியும் கூட. நான் தான் ஆக்சுவலாக இந்த தருணத்தில், அதாவது ஒரு ஆரோக்கியமான உணவை வந்துட்டு நம்ம மக்களுக்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இது. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா கிட்ஸ் நம்ம ஷோ ரொம்ப நல்லா விரும்பி பார்ப்பாங்க. கண்டிப்பாக. ஸோ ஃபுட் ஐட்டம்ஸ்ன்றதுனால ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே நூடுல்ஸ்ன்றது வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. அந்த இதில் நம்ம என்ன பண்ணலாம், 1 மினிட் நூடுல் 2 மினிட் நூடுல் வாங்கி சாப்பிட்டு அதை ஹெல்த் ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எங்களோட ஐடியா என்ன அப்படின்னா, ஒரு நூடுல்ஸ் வச்சு நீங்கள் எங்களுக்கு ஒரு ஐட்டம் செஞ்சு காட்டினீங்கன்னா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணோம். அப்படிங்களா? கண்டிப்பாக பண்ணுவோம். நூடுல்ஸ் இது நான் ஹோம்மேட் நூடுல்ஸுங்களா உங்களுக்கு? இது இண்டிவிஜுவலாகவே கிடைக்கிறது இல்லையா? ஆமாம். வெரி குட், ரைட், சூப்பர். நூடுல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே ஜென்ரலாக வந்து எல்லாருக்குமே வந்து பிரியாணி எப்படி பெரியவங்களுக்கெல்லாம் வந்து க்ரேஸோ, அது மாதிரி கிட்ஸுக்கு வந்துட்டு நூடுல்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக க்ரேஸு. கிட்ஸு வந்துட்டு நூடுல்ஸ் சாப்பிடாத கிட்ஸு யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும். சின்ன குழந்தை பல்லே இல்லைனா கூட ஒரே ஒரு ஸ்ட்ரிங் எடுத்து போட்டு சாப்பிட சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு நூடுல்ஸ் வந்துட்டு எல்லாருக்கும் இம்ப்ரெஸ் பண்ண ஒரு விஷயம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இவங்க சொன்னது வந்துட்டு ரொம்ப ஒரு நல்ல விஷயம். பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா, இப்போ எந்த உணவு வந்துட்டு நம்மளுடைய உடலில் வந்துட்டு பாழ்படுத்திக்கிட்டு இருக்குது அப்படின்றத வந்துட்டு டக்குன்னு அப்சர்வ் பண்ணி, அதான் தெரியுது இவங்க சைக்காலஜிக்கலாக அப்சர்வ் பண்ணி அனலைஸ் பண்ணி பண்ணுறாங்கன்றதுக்கு இந்த இதுவே ஒரு பெரிய உதாரணம். ஜென்ரலாக வந்துட்டு பார்த்திங்கன்னா நூடுல்ஸில் வந்துட்டு மிஸ்டேக் கிடையாது. இது சைனீஸ்லேருந்து நமக்கு வந்தது. அவங்க மரபுப்படி தயாரிப்பாங்க. சைனீஸ் வந்துட்டு ஹோம்மேடு, அதாவது ஆல் பர்பஸ் ஃப்ளார்ன்றது வந்து பார்த்திங்கன்னா மைதாவே வந்து பார்த்திங்கன்னா கோதுமை மாவுலேருந்து கடைசி தரத்தை பிரித்து அதை வந்துட்டு செறிவூட்டப்பட்டு அதை வந்து பியூரிஃபை பண்ணி ரீஃபைன் பண்ணி இதெல்லாம் ஆட் பண்ணி தான் அந்த ஆல் பர்பஸ் ஃப்ளாரை ரெடி பண்ணுறாங்க. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது ஆல் பர்பஸ் ஃப்ளார் யூஸ் பண்ணுற எல்லா பொருட்களுமே பார்த்திங்கன்னா நமக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு பொருட்கள் தான். பர்டிகுலராக க்ளூட்டன் ஃப்ரீ எல்லாமே அந்த மாதிரி தான். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த மைதாவை வச்சு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சைனீஸ் பீப்புள்ஸ் வந்துட்டு மரபுப்படி தயாரிப்பாங்க. அவங்க பாரம்பரியப்படி இதை வந்துட்டு ப்ராப்பரான இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணி அதை வந்துட்டு மேனுவலாகவே அவங்க வந்துட்டு தயாரிப்பாங்க. நல்லா டோ வந்து ஃபெர்மெண்டேஷன் ஆக ட்ரை ஃப்ளாரை போட்டு தேய்ச்சி எடுத்து விடுவாங்க. எடுத்து மாற்றி ஃபிங்கருக்குள்ளே விட்டு எடுத்து பண்ணும்போது அந்த ஹோம்மேட் நூடுல்ஸ் ரெடி ஆகும். உடனே இன்ஸ்டண்ட்டாக ஹாட் வாட்டரில் போட்டு அப்படியே ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு டைஜஸ்ட் ஆகும். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வர்றது வந்துட்டு பேக்கெட்டு, அது கூட ஒரு சின்ன பேக்கெட்டில் வந்துட்டு மற்ற பொருட்கள்லாம் வச்சுருப்பாங்க. மோனோ சோடியம் குளுமேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க, எம்எஸ்ஜின்னு சொல்லிட்டு சொல்கிறது. அது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டை வந்துட்டு டெம்பரமெண்ட்டை வந்து தூண்டிவிடும். ஓகேங்களா? அது வந்து ஹெல்த் வைஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
அதில் வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் வந்துட்டு ட்ராபேக் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நமக்கு பிரெயினில் இருக்கிற செல்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அஃபெக்ட் ஆகும். புவர் அட்டென்ஷன், கான்சன்ட்ரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. அட்டென்ஷன் ரொம்ப புவராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைஜஷன் வந்துட்டு ஒபிசிட்டி, வயிற்று வலிக்குது, லேட்டாக ஆகும். அதாவது ஒரு இடியாப்பம் சாப்பிட்டா ஒரு 2 ஹவர்ஸில் டைஜஸ்ட் ஆகுதுன்னா இது வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு 12 ஹவர்ஸாவது தேவைப்படும். ஸோ அந்தளவுக்கு டைஜஷன்ஸ் தனித்தனியாக வந்து ரொம்ப லேட் ஆகும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எந்த விதமான எனர்ஜியுமே இருக்காது அந்த மாதிரி செய்யும்போது. எந்த ஒரு உணவுப் பொருளுக்குமே நம்மளுடைய ஃபுட் சேஃப்டி படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் மில்லி மைக்ரோகிராம் தான் அந்த அலுமினியம் வந்துட்டு அந்த இதில் ஆட் ஆன் பண்ணுறதுக்கு நமக்கு அலோடு உண்டு. அதுக்கு மேலே பண்ணுறாங்க. அளவுக்கு அதிகமாக அந்த பொருட்களை சேர்க்கும்போது அந்த மூலப்பொருட்கள் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடல் நலத்தை அத்தனையுமே சிதைச்சு போயிடும். ஸோ இவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு அபாயகரமான உணவு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு இது. நூடுல்ஸில் நம்ம குறை கிடையாது. அது கூட நம்ம பதார்த்தங்கள் ஆட் ஆன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த சோடியம் குளுக்கமேட்டு பேஸ்டு பயன்படுத்தும் போது அந்த பிரச்சனை வரும். இதே நூடுல்ஸை வந்துட்டு குழந்தைங்களுக்கு பிடிக்குது அப்படின்றத நமக்கு பிடிக்கிறது நம்ம பண்ணி கொடுக்குறது தப்பே இல்லை, ஹெல்த்தியாக பண்ணி கொடுக்கலாம் அப்படின்றது தான் நம்ம அதே நூடுல்ஸை வந்துட்டு நல்லா ஒரு ஹெல்த்தியாக ஈஸியாக செரிமானம் ஆகிற மாதிரி என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணி அதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்றதெல்லாம் யோசிச்சு நம்ம அதே நூடுல்ஸை வந்துட்டு குழந்தைங்களுக்கு அழவிடாமல் நம்ம அழகாக பண்ணி கொடுக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் கேட்குறது நான் பண்ணித்தரேன். மெர்லின் இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு சைனீஸ் ஸ்டைலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சௌமின் நூடுல்ஸ் தான் பண்ண போகிறோம். சைனீஸ் சௌமின் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஹங்கேரியன் டைப்பில் வந்துட்டு நூடுல்ஸ் வந்துட்டு இருக்கும். அண்ட் ஹக்கா நூடுல்ஸ்னு வந்து சிலர் சொல்லுவாங்க. ரைட், என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் நூடுல்ஸ், சோயா, ஸ்லைஸ்டு ஆனியன், ஸ்லைஸ்டு கேப்சிகம் அண்ட் கேபேஜ், ஸ்லைஸ்டு கேபேஜ், ஜூலியன் கேரட்டு அண்டு பீன்ஸ் வந்துட்டு தின்னாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஜிஞ்சர் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். மசாலா வந்து பார்த்திங்கன்னா பிளாக் பெப்பர் பவுடர், ரெட் சில்லி சாஸு கொஞ்சம் அண்ட் க்ரீன் சில்லி சாஸு கொஞ்சம், சால்ட்டு, அப்புறம் எண்ணெய். அடுப்பு பார்த்து வச்சுக்கலாமா மெர்லி? கண்டிப்பாக. ஜென்ரலாக நீங்கள் சைக்காலஜிக்கலாக பசங்களை அப்சர்வேஷனில் வைக்கிறேன்னு சொல்கிறீங்க இல்லையா, அவங்க வந்து என்ன மாதிரிலாம் விஷயங்களை நீங்கள் அவங்கக்கிட்ட ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? சைக்கலாஜிக்கலாக குழந்தைங்களை இது பண்ணுறது, அப்சர்வ் பண்ணுறது எப்படி அப்படின்னா, ரைட் பிரெயின் லெஃப்ட் பிரெயின் அப்படின்ற ஆக்டிவிட்டி இருக்குது. ஸோ ரைட் பிரெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நமக்கு ஸ்பிரிச்சுவல் ஆக்ட் அந்த மாதிரி இதில் போகும். ஸோ லெஃப்ட் பிரெயின் அப்படின்றது வந்து டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டியில் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதை தான் நம்ம குழந்தைங்கிட்ட வந்து சின்ன வயசுலேருந்து அப்சர்வ் பண்ணுறது. இன்னொன்று வந்து குழந்தைங்களோட ஆக்டிவிட்டி அந்தந்த டைமில் வந்து ரொம்ப டிஃபர் ஆகும். ஸோ டிஃபர் ஆகிற டைமில் வந்து நம்ம பர்டிகுலரைஸ் பண்ணி கரெக்டாக அனலைஸ் பண்ணி அப்சர்வ் பண்ணி அந்த அசஸ்மெண்ட் லேட்டாக அவங்க டெவலப் பண்ணும்போது தான் வந்து குழந்தைங்க ப்ராப்பராக வந்து மூவ் ஆவாங்க. அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்துக்கு அவங்க டம்பாகி வைக்கும்போது அதே இடத்துல அவங்க டம்பாகி நின்றுட்டே இருப்பாங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்து சைக்கலாஜிக்கல் அப்சர்வேஷன் வந்து இங்கே பர்டிகுலரைஸ் பண்ணி நாங்கள் வந்து காட்டுறதா சொல்லியிருக்கோம். சரி, பேன் காய்ச்சி என்ன ஊற்றிக்கலாமா? ஓகே. இப்போ வந்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. ஓகே. சாப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஜிஞ்சர், அதுக்கப்புறம் ஸ்லைஸ்டு பீன்ஸ், கேபேஜ், கேரட். வெறும் ஆயிலில் எதுவுமே போடாமல் அப்படியே சாத்தே பண்ணிட்டு அப்படியே போடுது. இதெல்லாம் வந்துட்டு ஆஃப் டன்ல சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். வெல்டனா குக் ஆகக்கூடாது. ஸோ அதனால தான் அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் நம்ம வந்துட்டு கொஞ்சம் க்ரன்ச்சினஸ் இருக்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனியன் போட்டிருக்கோம் அண்டு க்ரீன் கேப்சிகம், கூட வந்துட்டு சோயா கொஞ்சம். ஓகே. இதை வந்துட்டு நல்லா சாத்தே பண்ணிடுவோம். ரைட், இப்போ நம்ம வந்துட்டு காய் வதங்கிடுச்சு. சீசனிங் பண்ணிக்கலாம். பிளாக் பெப்பர் பவுடர், சால்ட் வந்துட்டு தேவையான அளவு. நூடுல்ஸில் வந்துட்டு உப்பு போடாமல் தானே இருக்கும் இல்லையா, ஸோ தேவையான அளவு சால்ட். ஓகே. க்ரீன் சில்லி சாஸ், ரெட் சில்லி சாஸ்,
ஸோ சாஸில் நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு இல்லையா? இப்போ நம்ம வந்துட்டு நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வேணும்னா நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் இருக்கு இல்லையா, க்ரீன் ஆனியன், ஸ்ப்ரிங் ஆனியன் இதெல்லாம் வந்துட்டு சாப் பண்ணி போட்டுக்கலாம். கொரியாண்டர் ஆட் பண்ணுறதுனால கொரியாண்டர் ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் ஆன் இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். நேச்சுரல் ஆர்கானிக் இல்லையா எல்லாமே, அதெல்லாம் இயற்கையான முறையில் விளையிறதுன்றதுனால அதை யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே, ரைட். மெர்லின், நீங்கள் கேட்டன்ற முறையில் இந்த நூடுல்ஸை வந்துட்டு எப்படி ஹெல்த்தியாக பண்ணலாம் அப்படின்றத வந்துட்டு நீங்கள் கேட்டிங்க அப்படின்றதுக்காக கொடுத்துருக்கு. தேங்க்யூ. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. வர்ற பேரண்ட்ஸுக்கு இந்த மாதிரி வேலை வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவரிங் ஏஜென்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி வேலை ப்ரிப்பேர் பண்ண சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஒரு ப்ராடக்டாக இது இருக்கும். ஓகே, I'll try it now. Fine. ஆக்சுவலி நீங்கள் பண்ண நூடுல்ஸ் நிஜமாவே ரொம்ப நல்லா இருந்தது. ஐ திங்க் நீங்கள் ஆட் ஆன் பண்ண இன்க்ரீடியன்ஸ் கூட நான் பக்கத்துலேயே இருந்து பார்த்துட்டு இருந்ததுனால ஐ திங்க் இட் வில் பி ரியலி ஹெல்தி ஃபார் கிட்ஸ். ஸோ ஐ ஆஸ்க் மை ஸ்கூல் கிட்ஸ் ஆல்சோ ஆஸ் அ ஸ்கூல் கிட்ஸ் பேரண்ட்ஸ் ஆல்சோ டு ட்ரை இட் இன் ஹோம். தேங்க்ஸ் ரியலி ஃபார் கமிங். தேங்க்யூ, Merlin. Thank you so much.